என் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பாட்டு அப்புறம் பாடிக்கிறேன். சூர்யா வாழ்க, சூர்யா வாழ்க, தன்மான சிங்கம் வாழ்க. அடுத்த வருஷம், இந்த வருஷம் கிடையாது, சரியா? உங்க 2 பேத்துக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன்? ஒரு பாவமும் செய்யல. எவ்வளவு பெருமைப்படுத்தி சொல்றேன். பேண்டு ஓட்டா அள்ளி ஓட முடியாதாவா? அதுக்கு தாண்டா உன்னைய நான் கூட்டிட்டு. முந்தா நாள் போன ஊர்ல நனைஞ்சா இல்லையா? நனைஞ்சிச்சு. உள்ள வந்து அதை நக்கி காலி பண்ணது நீ தானேடா. யாருமே அல்லல, நான் தாங்க அள்ளி கொட்டுறேன். ஏங்க உங்க அதுக்காக உன்னைய கூட்டிட்டு வந்திருக்கேன். அண்ணன்ற ஒரு மரியாதைக்காக போலும். உங்களுக்கு என்னைக்கு உங்களை பார்த்ததுல இருந்து உங்க காலுக்கு செருப்பா கிடக்குறா இல்லையா? அந்த செருப்பு கழட்டி நானே அடிச்சுக்கிறேன். என்னடா அண்ணே, அவர் அந்த வான் உலகத்துல இருந்து இறங்கி வந்த தெய்வம்டா. எப்பா ராஜா, இதுக்கு ஏடா இது வரைக்கும் எந்த நாரதனைய மாமே சூர்யாவை எழுத்து பேசுறதா யாராவது சரித்திரம் எழுதியிருக்காடா? காலையில மடப்புறம் கோயிலுக்கு போலாம்னு இருக்கேன். எதுக்கு? காசு வெட்டி போடுறதுக்கு. ஏடா இழுச்சாப்பேட, நான் உள்ள உட்காந்து கேட்டுக்கு தானே இருந்தேன். பண்ணி வேஷம் போட்டா நான் போய் உங்களை தவறா சொல்லுவேனா? நீ சொன்னதை கேட்டு தான்டா நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு மனுஷனுக்கு சூர்யானா நெருப்புடா, வச்சுக்கிட்டு கொளுத்துடா. இந்த பாட்டு இந்த நேரத்துக்கு தேவைதான். பிடிக்க பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உள்ளத சொல்வேன், நல்லத செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா. சீருது மயிலக்காலு, பின்னால பாயுது மச்சக்காலு. முன்னால சீருது மயிலக்காலு, பின்னால பாயுது மச்சக்காலு. அடக்கி ஆளுது முரட்டுக்காலு, முரட்டுக்காலு, முரட்டுக்காலு. நெஞ்சுக்குள் அச்சமில்ல, யாருக்கும் பயமும் இல்ல, வாராத வெற்றி வரும். அம்மன் அருள் சேரும், துணை நம்ம துணையாகும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பிறந்த ஊருக்கு புகழச்சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு. பிறந்த ஊருக்கு புகழத்தேடு, வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடு. 4 பேருக்கு நன்மை செஞ்சா பண்பாடுவார், பண்பாடுவார். என்னாலும் உழைச்சதுக்கு பொன்னான பலன் இருக்கு. ஊரோடு சேர்ந்து வாழுங்க, விளையாடுங்க, உடல் வளமாகுங்க. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. யாரோ ஒரு முனிவர் அங்கும் இங்கும் உழவிக் கொண்டிருக்கின்றார். நன்றினே. எனக்கு என்ன யாவும்னா, நீங்க இவ்வளவு வெறியோட இருக்கீங்க. நாரதர் என்ன நிலைமை ஆக போறாருன்னு எனக்கு. என்னை பார்த்தா மனுஷனாவே தெரியாதா? அப்பதானே பண்ணி அப்படி சொல்லாதீங்க. நீங்க ஒரு புரட்சி புயல், இதிகாச சுடர், ஒரு காவாலி. காவலாளி, காவலாளியா? காவலாளி. காசை வாங்குறதுக்கு எவ்வளவு பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. சரி வரட்டும். எவ்வளவு ஆணவ பேச்சு. வாடா வெளியில வாடா. என்ன பாட்டு? அந்த பாட்டு அப்படியா ஓட்டுருக்கு? சரி வரட்டும். யார் அந்த மணிவர் என்று இப்ப வர சொல்லுங்க. ஐயோ, நாரதரை நினைச்சா எனக்கு வகுத்தறிச்சலா இருக்கு. நல்லா இருப்ப, போய் தொலைடா முத. அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். ஐயோ 300 ரூபாய் காசுக்கு இப்படி பேசி. சூர்யாவா கொக்கான் இருக்காங்க. அடிக்கடி எங்க அக்கால இருக்காதடா. என்ன பூ? ஆளுக்கும் உயரத்திற்கும் தோட்டத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தம் இருக்கு. சூர்யா நான் நெருப்புடா. எடுத்து ஓரமா வச்சுட்டு போங்க.
அடிக்கரையில் ஜாமன் சட்டியில் இப்போ நொறுங்கி ஓட போகுது. எதுக்குடா குண்டி கழுவுறதுக்கா? அதுக்கு தான் கழுவிட நீ தானே வரணும். எல்லாம் லூசுகளாத்தியா வந்திருக்கேன் கூட. யாரையும் அந்த வேலையை பார்த்தது? ஜெயரமேஷ் தானே. எமது இடத்தில் உமக்கு என்ன வேலை என்று கேட்டேன். அதுக்கெல்லாம் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கான். எதுக்கு? இந்த இடம் எனக்கு சொந்தம். ரெண்டு பேருமே மறந்து குடிச்சுட்டு சாங்கடா. பனி நேரத்தில் நடுங்கத்தாண்டா செய்ய. உங்களை சொல்லி கொடுத்தோம் கிடையாது, உங்களுக்கு அட்வான்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. அவரை சொல்லணும். மாப்பிள்ள எனக்கு பேசல, உங்களதான் பேசிக்காப்ல. தம்பி தான் எனக்கு பேசிக்காப்ல. ஐயோ போடா டே, நல்லா இருப்போம். காலையில கோட்டு கூட வாங்கி தரேன். மாப்பிள்ள சரவண மாப்பிள்ள ஒரு பக்கத்துல இருந்து ஒரு போட்டோ எடுத்து போயிருங்க, அப்புறம் அடையாளம் தெரியாது. அப்படியே உசி பேசி 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 அந்த ஆள் அப்படியே வெறி பிடித்தாக்கிட்டீங்க. உன் கொட்டை இப்ப கல்லட்ட போகுது. இடம் எமக்கு சொந்தம் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. இடம் எமக்கு சொந்தம் என்று பல ஆதாரம் என்னிடம் உள்ளது. முட்டா பையலா நீ டீசன்ட். நான் என்ன சொல்றேன்னா அதை திருப்பி சொல்றேன். நீங்க ரெஸ்பெக்ட் அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? சோறு முட்டா பையங்கறீங்க. எடா எனக்கு என்ன பேசினா அதை மறுபடியும் திருப்பி சொல்லி. ஐயா எடா எனக்கு இந்த ஏய் ஓய் பேசப்படாது. நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். அடிச்சு மண்டை உடைச்சு போடுவேன். நீ தள்ளி உட்காரு. இடம் எமக்கு சொந்தம் என்பதற்கு பல காரணங்களை எம்மால் சொல்ல முடியும் என்று சொன்னேன். இடம் எனக்கும் சொந்தம். ஒன்று நீங்கள் பேசுங்க, இல்லை என்ன பேச விடுங்க, சரியா? இல்லை நீங்கள் விளக்கத்தை சொல்லுங்கள். நீங்கள் விளக்கம் சொல்லி முடிச்சக்கு வரோம் நான் சொல்கிறேன். சும்மா சும்மா எனக்கு இந்த குறுக்க பேசிட்டு இருக்கவங்கள பார்த்தாலே பிடிக்காது. எனக்கு அதுவும் பிடிக்காது. ஏன்னா வாதி பிரதிவாதின்னு இருக்காங்க. பேசணும், பேச விட்டு பார்க்கணும். இடத்துக்கு பேர் வேலிமலை சார். உண்மை. நீயே பேசியா? நீ பேசு. அப்புறம் இல்லை உண்மைதானே சொன்னேன். இப்போ நான் எடுத்து தப்பாதுன்னு சொன்னேன். கொஞ்சம் நானே கடுப்பில் பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ள யாராவது பேச்சு வந்துச்சுன்னா அவளை மண்டை உடச்சு விடுவேன். இடத்துக்கு பேர் வேலிமலை சார். ஆமாம். நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் பேசுங்க, நான் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் பேசும்போது ஆமா ஓமா நோமா அது இதுன்னு பேசக்கூடாது, சரியா? இருங்க, நீங்க பேசுறதுக்கு அதை அவமதிக்கிறேன். ஒண்ணு வேணாம், ஒண்ணு நீ பேசாம எதிரையும் மோதிக்க வேணாம். ஆமா வேணாம், அதனால வேணாம், பேசாம இருந்தா போதும். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க, நான் சொல்றதுல தவறு இருந்தா திரும்ப நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு மரியாதை கொடுத்து வாங்க போங்க நான் பேசுறேன்னு என்ன காரணம்? உடைய பேச்சுக்கும் உடைய தமிழுக்கும் உடைய தொழிலுக்கும் இந்த வேஷத்துக்கும் பொறுப்பு அந்த மதிப்பு கொடுத்து உங்களை வாங்க போங்கன்னு சொல்றேன். சரி சரி சரி. அந்த பசங்க சின்ன பசங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்மளுக்குள்ளே அடிச்சுட்டு கிடக்கூடாதுல்ல. தப்பா பேரும் நான் அவங்க சொல்லிட்டு போயிட்டு இருந்தா எங்க பக்கத்தில் ஏன்னா நம்ம அடிச்சுக்கிட்டோம்னா விளக்குற கூட ஆள் இல்லை. மக்கள் ஊருக்காரங்க பார்த்து விளக்குனாத்தேன் நாளைக்கு அசிங்கமாயிரும். இந்த பசங்க தூண்டி விட்டு கூடவே இருக்க பசங்க தான் நம்மளுக்கு குழி பறிக்கிறது. அது உண்மை பார்த்தீங்களா? கூட இருந்துட்டு பேசாமல் போயிட்டாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், பொறுமையாக என்ன செய்றீங்கன்னா நம்மளுக்குள்ள சமாதானம் போகணும்னா நீங்கள் பேசாமல் இருக்கணும், சரியா? சரி. இடத்து பேர் வேலிமலை சாரல். நம்ம ரெண்டு சமாதானம் போகணும். ஏன்னா அவங்க கிளப்பிட்டு போயிடுவாங்க அவங்க வாட்டுக்கு. எனக்கு என்னன்னு நம்மளுக்குள்ள சமாதானம் பண்ணணும். நாளைக்கு அடிச்சுக்கிட கூடாது. அவங்க வந்து விளக்க மாட்டாங்க. ஊருக்கார பார்த்து விளக்குனாத்தேன். நம்ம தான் பொறுமையா இருக்கணும். நான் பேசுறேன், நீங்க பொறுமையா கேளுங்க. நீங்க பேசுறேன், நான் பொறுமையா கேளுங்க. எதுக்கு நம்மளுக்குள்ள சண்டை? நான் ஒண்ணுமே பேசலையே. ஒண்ணுமே பேசலையே. முனிவர்கள் வேள்வி நடத்தினால்தான் வேலிமலை சாரல் அப்படின்னு பேர் ஒரு காரணம் இருக்கு. பேசக்கூடாதுன்னு தான் சொன்னீங்க, மண்டையை ஆட்டக்கூடாதுன்னா சொன்னீங்க. பேசாம இரு. ஏன்னா இந்த பசங்க கிளப்பிட்டு போயிடுவாங்க, நம்ம அடிச்சுக்குவோம். அப்புறம் அந்த பசங்க வந்து விளக்க ஒரு ஆள் இல்லை, ஊருக்காரங்க பார்த்து விளக்குனா போய் 1 மணி நேரம் ஆச்சுயா. நான் பேசக்கூடாது, மண்டையை கூட ஆட்டலையா. அவர் சொன்னதுக்கு நான் என்னையா பண்ணுமே? எப்பா நீ சும்மா இருப்பா. அதுக்காக தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியுமா? உன் தன்மானத்தை பத்திரமா பாத்துக்கப்பா, என் தன்மானத்தை நான் பாத்துக்கிறேன். முனிவர்கள் வேலிமலை வேலிமலை சார்ந்த பேர் வந்துச்சு. ஓடம் சொல்றீல, நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு நான் விளக்கத்தை மட்டும் நீ சொல்லிட்டு போயிரு. என்ன சொன்னாங்க? வான்மீகி சிவஸ்ல அமைவதற்கு காரணமாக இருந்தார். திருவான்மீகியூர் அப்படின்னு பேர் வருவதற்கு காரணமாக இருந்தது. ஓடம் சொல்றீல,
நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போயிரு. நீ என்ன சொன்னாலும் காத்து எங்கயா விட்டு காத்து வர சும்மா இருக்கு. பேசவும் கூடாது, மண்டை ஆட்டவும் கூடாது. நம்ம 2 பேருக்கும் வம்பு எடுத்துட்டு அந்த பசங்க போயிட்டாங்க. நம்ம அடிச்சுக்க கூடாதுப்பா. அடிக்கிறது நீ தானே என் வீட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. நான் எங்க அடிக்க உன்னைய அடிக்கிற இல்ல மூத்துறல. தம்பி கொஞ்சம் அமைதியா உட்காருங்கப்பா. இங்க எது வேணாலும் எனக்கு அடி விழுகுது. பனி நேரத்துல நீ சும்மா கிடக்க மாட்டேன். நாகம் உமிழ்ந்த விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி சிவபெருமான் மதுரைன்னு பேர் இருக்கு. ஓடம் சொல்லல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போறியா? ஐயோ, பள்ளிக்கூடத்துல மணி அடிச்ச மாதிரி அடிக்கிற. அப்படியே நான் என்ன செய்வேன்? எனக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் முன்னாடி உட்காந்துருக்க. அந்த அக்கா வாயை வச்சு சிரிக்குது. அத்தா கையெடுத்தா. ஐயப்பா, நீ கையெடுத்தா செவந்து போச்சியா, செவந்து போச்சு. வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர். ஆத்தி கிறக என் கூடயே வருது. நான் என்ன செய்வேன்? இப்போ நீ எங்கே வேணாலும் கொண்டு போக, வீட்டுக்கு கொண்டு போக நான் வரணுமா? வேணாங்கிட்டு நீ முத தள்ளி உட்கார். முத வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர். எக்க வேணாம். நெல்லை காயப்பட்டு மழை பொழிந்தது. விழுந்துருச்சு வண்டி. என்னைய சொல்லிவிட்டு உன் தன்மானத்தை விட்டுட்டியே. என் தன்மான சிங்கமே எந்திரிச்சிரு. அந்த காலத்துல நீ பண்ண சேட்டை எத்தனை கிளியாஞ்சட்டியை உடைச்சியோ. அந்த பாவம் உன்னை ஆட்டி படைக்குதே. எந்திரிச்சிரு. முடியல. வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்லை காயப்பட்டு போட்டார். போட்டார் தானங்க சொன்னேன். ஏங்க போட்டுச்சே? நல்ல காய போட்டார் தானே சொன்னேன். என்னடா சொல்றீங்க? நல்ல காய போட்டார். பேசிக்கிட்டு மறுபடியும் ஒரு நோந்து பேசுறாங்க. நல்ல காய போட்டார் தானங்க சொன்னேன். பேசிக்கிட்டு சொல்லிருக்கீங்க. பள்ளிக்கூடத்துல கூட இங்க தட்டினா சொல்றேன்ல. என்ன நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ குறுக்க ஒரு சொல்லிடுற. நீ சாமியார் ஒரு கதையை முழுசா கேட்கறியாடா? வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல் ஏப்பா எங்கிட்ட திரும்பினாலும் பிரச்சனை. ஐயா இங்கிட்ட திரும்பினா பேசுன்னு சொல்லி தானே அங்கிட்ட திரும்புறேன். நெல்லை காய போட்டு போனார். மழை பொழிந்தது. மழை பொழிந்தது. எங்க மழை ஒழிஞ்சு நாடகம் இன்னும் வச்சு 3 நாடகம் 500 ரூபா கொடுத்து அனுப்புனாங்க ஊர்ல. வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்லை காய போட்டு போனார். மழை பொழிந்தது. எத்தனை தடவை மழை பொழியும்? எத்தனை தடவை மழை பொழியும்? ஒரு மழை பொழிஞ்சதுக்கே சாணி தெளிவு போச்சு. ஒரு தடவைக்கு மழை பொழிக்கிறது. என்ன ஏன்? ஆமா, நான் இப்ப இதுல விட்டேன். என் வாயில விட்டீங்க. எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடு. ஏன்டா அவர் எங்க வாயில விடுறது உங்களுக்கு சிரிப்பா இருக்காடா? ஆமாவா? எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடு மழை. ஆனால் சிவபெருமான் நெல்லை நனைய விடாமல் நெல்லுக்கே வேலி இடுகிறார் பாருங்களே. அந்த நெல்லுக்கே வேலி இட்டதனால் தான் அந்த ஊருக்கு இல்லங்க காந்தாரம் மியூசிக்குங்க. சிவபெருமான் அங்க வந்து காட்சி கொடுக்குறார். ஐயோ, திருநெல்வேலி என்று பெயர் வந்தது. அல்வா ரொம்ப ஃபேமஸ். அந்த திருநெல்வேலி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அந்த சுவாமிக்கு நெல்லையப்பர் சுவாமி என்ற பெயர் வந்தது. நெல்லுக்கு வேலி இட்டதனால் திருநெல்வேலி என்று பெயர் வந்து வந்து பிடிச்சு பாரு. சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது பிரிங்கி முனிவன் கோடு போட்டார். திருச்செங்கோடு என்று பெயர் வந்தது. ஓடம் சொல்றியே, நீ சரியான ஆம்பளை. பார்த்தார். சிவனும் சக்தியும் ஒன்று சேர்ந்தார்கள். ஆண்பாதி பேர்பாதி அர்த்தநாரி வங்கே உருவாகர். பேச்ச
கேட்டா உனக்கு தூக்கம் வருதா? ஏய்யா, பேசக்கூடாது, மண்டையை ஆட்டக்கூடாது. உட்கார்ந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்க, நீ தூங்குற நீ. நிப்பாட்டுங்க. பேசக்கூடாது, மண்டையை ஆட்டக்கூடாது, எதையும் ஆட்டக்கூடாது, சும்மா கூட நிக்கப்படாதா? போட்டுக்கிட்டு நொட்டு 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 நொட்டுன்னு அடிச்சுக்கிட்டு. மாப்ள இவங்க கிளப்பி விட்டு போயிடுவாங்க, நம்ம அடிச்சுக்கிருவோம். நீ தானேயா அடிச்சுக்கிட்டு இருக்க, நான் எங்கேயா அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? ஆமா, இப்ப எதுல விட்டேன்? என் வாயில விட்டீங்க. அப்பா நீ வேற. வண்டாக மாறுறார், வெடிகளை துளைத்து சுத்துகிறார், திருவன்றும் என்று பேர் வந்தது. ஓடம் சொல்லல, நீ சரியான ஆம்பளை, இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லி வரியா? அப்படிப்பட்ட பிரிங்கமணிக்கு சிவன் சாபம் கூட பிரிங்கி அமர்ந்தமணி பரங்கிமணி என்று வந்தது. ஓடம் சொல்லல, நீ சரியான ஆம்பளை, இடத்துக்கு உண்டான வேலை மட்டும் சொல்லிட்டு போயிருங்க. இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுறானா நீ? என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஒத்த வார்த்தை என்ன பேச வச்சாயா? எதுக்கு எடுத்தாலும் போட்டுக்கிட்டு நொட்டு நொட்டுன்னு அடிச்சு விட்டு இப்போ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க. இல்ல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல நீங்க சாமியார் இல்ல சண்டியாரா இல்ல ரவுடி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல நானும் போனா போது பெரிய மனுஷன் 38 அடி அடிச்சிருக்கையா, கை வீங்கி போச்சியா? இதுக்கு யாரையா மருத்துவ காசு கொடுப்பா? இந்த பசங்க கிளப்பி விட்டு போயிடுவாங்க, நம்ம அடிச்சுக்க கூடாதுப்பா. நல்லா தானே இப்ப போட்டு அடிச்சுக்கிட்டு கிடந்தீங்க. நான் உனக்கு என்னையா பாவம் பண்ணேன்? ஒரு வார்த்தை கேட்டதுக்கு இம்புட்டு வார்த்தையாயா, இம்புட்டு பேச்சு இம்புட்டு அடி தேவையாங்கிற? நான் தெரியாம தான் கேட்கறேன். அப்படி என்னதான் நீங்க பேசி ஜெயிக்க போறீங்க? உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, பெருமாள் ராஜின் பேரும் சொன்ன கைதட்டீங்களா? அப்படியா? சரி, இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பார்க்காம விடக்கூடாது. அடிச்சு அடிக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். ரொம்ப தினமாட்டா பேசுறீங்க. இல்ல ரவுடித்தனம் பண்ணலாம் தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல பிரச்சனை தான் பண்ணலாம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்களா? நானும் சின்ன பசங்க சரி ஏதோ பேசுறாங்களே, சண்டை போடக்கூடாதுன்னு பார்த்தோம்னா சண்டை போற முடிவுல தான் இருக்கீங்க. கீழே விளவு இந்த மேடையில் சண்டை வந்துடக்கூடாதுன்னு பார்த்தோம்னா சண்டை போற மாதிரியே வரீங்களே. இல்ல உங்களுக்கு தான் சண்டை போட தெரியுமா? நாங்க வருவோம், சண்டை போட முடிவாயிடுச்சு. நான் அப்படிதான் பேசுவேன். பிரச்சனை முடிவாயிடுச்சுல, சண்டை கடிச்சு ரத்தத்தை குடிக்காம விட மாட்டேன். நான் சண்டை போடத்தான் வந்திருக்கேன். உங்களுக்கு எனக்கு சண்டை, வாங்க பாப்போம். சண்டை பிடிக்காது, எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், சண்டை பிடிக்கும். கேட்கறது ஆளுநர் நினைச்சியாயா? வாயா சண்டைக்கு வாயா, சண்டைக்கு வாயா, சண்டைக்கு வாயா. என் தண்டை குட்டி சண்டை, கும்பு சண்டை, கம்பு சண்டை, குண்டி சண்டை, எல்லா சண்டையும் தெரியுங்க. வாயா சண்டைக்கு, சண்டைக்கு வா பாப்பா. முடியாது, ரெண்டுல ஒண்ணு பார்க்காம போக மாட்டேன், சண்டை போடாம போக மாட்டேன். வா வா வா, வாயா சண்டைக்கு, வாயா சண்டைக்கு வாயா. இப்போ வந்தாடி, இப்போ வந்தாடியா? போக முடியாது. எப்படா நொப்பம் தெரிஞ்ச சொல்ற? எப்படா நொப்பம் தெரியும்? எப்பவும் தெரியும், இப்போ தெரியும். சரி, நீ திருடுக்கு வருது தெரியும். ஏதாவது உனக்கு கிடைக்கிறவங்களா யாராவது ஒன்று வச்சுக்கணும், கொண்டு வந்து அப்புறம் என்ன போட்டு நொட்டு நொட்டு நடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க? எங்க சரியான இப்ப இங்க வாயா. பெண்கள்கிட்ட போய் விடுங்க, பெண்கள்கிட்ட போய் விடுங்க. இங்கதான் கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு, அங்க போனா புடிச்சு அவிக்க வச்சு போடுவாங்க. பேச வேணாம், பேச ஆகணும். நொட்டு நொட்டுன்னு போட்டு அடிச்சுட்டு உன்னைய நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். சரி, உங்களுக்கு எனக்கும் பேச்சு வந்துருச்சு. இன்னைக்கு நீங்களா நானான்னு பார்த்து விடுவோம். பெருமாள் ராஜு அப்படி இலக்கிய சூடர், இதிகாச சூடர்னு சொல்லி உங்களை பற்றி 1000 பேர் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பார்த்தது கிடையாது. பேசி பார்ப்போம். அப்படி என்னதான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறத நான் இன்னைக்கு பார்க்கத்தான் போகிறேன். நான் பெருமாள் ராஜன் என்ன கொம்பா முடிச்சிருக்கேன். அதுக்கு சொல்லலை, நான் பேசுறேங்கிறக்காக நான் பேசலான்னு. இல்லை பேசிதான் சொல்லலை, நான் திறமையா பேசுறீங்க அப்படிங்கிறக்காக பேசிதான் பார்ப்போமே. என்னதான் நீங்களும் பேச போறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமே. இல்லை டான்னு சொன்னா இல்லை டீன்னு சொல்ல தெரியுமா? இல்லை அடிச்சு ராகம் போட்டு அழ தெரியுமா? நானும் சரி பெரிய மனுஷனாச்சே மரியாதையாக பேசுவோம்னா உங்கள் சௌரியத்துக்கு பேசுறீங்க. இந்த நாடகம் பேசும்பொழுது முக்கியஸ்தர்கள் யாரோ ஒருத்தர் அண்ணன் ஃபோன் பண்ணார், பேர் தெரியல எனக்கு. பேசும்போது சொன்னார், தம்பி நம்ம கீழே விளவு மேடையில் விஸ்வகர்மா அன்பு குடும்பத்தார்கள் சார்பாக நாடகம் நடத்த போகிறது, கண்டிப்பாக வரணும் தம்பி அப்படின்னு சொல்லி அன்பு அண்ணா அவர்கள் தொலைபேசியில் பேசினார். சரி, அப்போவே நான் கேட்டேன் நடிகர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது சொன்னார், இந்த மாதிரி நந்தினி அவர்கள், பெருமாள் ராஜ நாரதர் அவர்கள் அப்படின்னு சொன்னார். அப்போவே நான் சொன்னேன், வர போடாதீங்க, சும்மா தெனாவட்டா பேசுவாப்புல, அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சா பயந்துக்கிட்டு போயிடுவாப்புல அப்படி சொன்னியா? அப்படி சொன்னேன், அவர்கிட்ட சொன்னேன். சரி, அப்புறம் அவர் சொன்னாரு, நம்ம தம்பி தான் கொஞ்சம் சரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போப்பான்னு சொன்னாங்க.
நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வேணான்னு பார்க்குறேன், பிரச்சனை வம்பா இருக்கிறிய அப்படி சொன்னாங்களா? பேசி பார்ப்போம். உங்கள் பேச்சு திறமை என்னங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். நான் கேட்குற கேள்விக்கு பதில் மட்டும் வரணும். சரிங்களா? யார் நீங்கள்? நான் தான். நக்கலா இல்லை கிண்டலா? இல்லை யார் நீங்கள்? நாங்கள் தான் சொன்னேன். நீங்கள் யாருன்னு கேட்டேன். நான் தானே சொன்னேன். நான் தானே உங்கள் பேர் கிடையாதா? நாரதர். அந்த பயம் இருக்கணும். எதுக்கா வந்தீங்க? எதுக்கு தான் வந்திருக்கேன்? என் கூட எதுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாம். இல்லை பிரச்சனை பண்ணணும்னு ஒரு முடிவு. எதுக்கு தான் வந்திருக்கேனே? எதுக்க? ஆமாம். உங்கள் வேலை என்ன வேலை? கலகம். பெரிய கலெக்டர் வேலை. ரொம்ப கஷ்டம் கலகம் பண்ணி விடுறது. பார்த்தாலே தெரியுது. ம். உங்கள் அப்பா பேர் என்ன? பிரம்மா. என்ன பண்ணுறாரு? படைக்கிறார். லோடு எவ்வளவு? என்னது? படப்பணியில் ஜீவராசியில் படைக்கிறார். ஏத்தா நீ சும்மா இருக்க, கக்க பக்கம் சிரிச்சு அவர்கிட்ட அடி வாங்கி கொடுத்துறாத. ஜீவராசியை படிக்கிறாரா? ஆமாம். ஜீவராசியை படிக்கிறாருல்ல, என்னென்ன ஜீவராசி படிக்கிறாரு? உலகத்தில் 84 ஜீவராசியில் படிக்கிறார். உலகத்தில் 84 ஜீவராசியில் படிக்கிறார். சத்தம்மா சத்தம்மா கேட்கல, சத்தம்மா. உலகத்தில் 84 ஜீவராசியில் படிக்கிறார். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? சோறு. ஏற்கனவே பசங்க பூரா உங்களுக்கு எனக்கும் சண்டை எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆமாம். நம்ம சண்டை போட்டுக்க கூடாது. ஆமாம். அறிவுக்கும் அறிவுக்கும் சண்டை. ஆமாம். உங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுறாரு? படிக்கிறார். என்னென்ன படிக்கிறாரு? ஜீவராசியில் படிக்கிறார். உலகத்தில் பயப்படக்கூடாது. நான் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். பயம் வந்துருச்சா? இல்லை. உச்சா இது வருதா? என்ன பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். பிடிச்சி வச்சிருக்கேன், சாப்பிடு. பிடிச்சி வச்சிருக்கேன், சாப்பிடவா? என்னை பார்த்தா என்ன மூத்திரம் குடிக்க மாதிரி தெரியுதா? இல்லை. உங்கள் அப்பா படிக்கிறாரு 84 லட்சம் ஜீவராசியும். ஆமாம். அந்த ஜீவராசி பேர் என்ன? உலகத்தில் 84 ஜீவராசி. என்னப்பா பயப்படக்கூடாது. ஒன்றுமில்ல, கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். பயப்படக்கூடாது. தைரியமாக பேசுங்க, நல்லா ஓங்கி பேசணும். வேறு எதுவும் வாங்கிட்டு சொல்லவா? ஹார்லிக்ஸ் எதுவும் வாங்கிட்டு சொல்லவா? ஏன்னா எதுக்கு இந்த தென வெட்டு பேச்சு? பயம் வந்துருச்சுல, நான் ஏதோ கேள்வி கேட்டுப்படுவேன்னு பயம் வந்துருச்சுல. பயப்படக்கூடாது. 84 லட்சம் ஜீவராசி படிக்கிறாருல்ல, என்னென்ன படிக்கிறாரு? உலகத்தில் 84 ஒன்று சொல்லுங்கன்னா 84 லட்சம் ஜீவராசி படிக்கிறாரு உங்க அப்பா. அதான் என்ன படிக்கிறாருன்னு கழுத்து வச்சு கொண்டே விடுவேன். ஒன்று சொல்லுங்க. அப்படி என்னமா அசிங்கமா விழுந்துச்சு? ஐயா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஊர்வன 9 மாநிலம் நீர்ப்பறவை நாற்கர் 10 சீரிய பந்தம் தேவர் 13 அயன் முகத்த நந்தமல் சீதார் 84 சிவராசியில் படிப்பாருங்கப்பா. ஜக்கம்மா வாக்கு சொல்றா, ஜக்கம்மா வாக்கு சொல்றா. ஐயா என்னங்கய்யா சாம கோடாங்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. பேச்சின் திறமையாளர் பெருமாள் ராஜன் சொல்றாங்கல்ல. சரி 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 சொல்லுங்க. இப்போ நான் சொல்லணும், ஒரு 2 பேர்ல சொல்லலான்னு பார்க்குறேன். தாராளமா சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன், கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருங்க. எங்க சொல்றதுக்கு நீங்களே தயாரும் போது கேட்கறதுக்கு நான் தயார் தானே? அப்படியா? சொல்லுங்க. 4 வகை யோனி, எழுவகை தோற்றம். 2 வரி தானே? ஆமா சரி. 4 வகை யோனி, எழுவகை தோற்றம், 84 லட்சம் சிவராசியில். அதாவது சராயுசம், அண்டசம், சுபேதசம், உற்பிசம், மிளகு ரசம், தக்காளி ரசம், பூண்டு ரசம். நீங்க சொல்றீங்களா என்னை சொல்ல விடுறீங்களா? இல்லை நீங்க தான் சொல்லணும், நான் கேட்கணும். சராயுசம் என்றால் என்ன? என்ன நீங்க சொல்றீங்களா என்னை சொல்ல சொல்றீங்களா? நீங்க தான் சொல்லணும். கற்பப்பையின் மூலம் உற்பத்தியை மனிதன் விளங்கு. அண்டசம் என்றால் என்ன? என்ன நீங்க சொல்றீங்களா என்னை சொல்ல சொல்றீங்களா? ஐயா நீங்க தான் சொல்லணும், நான் கேட்கணும். முட்டைகளிலிருந்து உற்பத்தியை பறவைனங்கள். சுபேதசம் என்றால் என்ன? என்ன அழுக்கிலிருந்து உற்பத்தியை பெண்கள். உற்பிசம் என்றால் மண்ணிலிருந்து உற்பத்தி தாவரம். இதைத்தான் சொல்லி பேச சரவம் நடையுள்ளன அச்சரம் நடை இல்லாவன என்பவற்றின் தொகுப்பில் தேவர மக்கள் விலங்கு பறவை நிலத்தில் ஊர்வன நீர் வாழ்வன தாவரம் என்று சொல்லக்கூடிய எழுவகை தோட்டத்தில் தேவை அச்ச சித்த சாத்திய கிண்ணறர் கும்பருடர் வித்யாதரர் ராட்சத பூதப்பிரத பைசா சாகன் தேவர் 14 லட்சம் பிரம்ம சத்திரி வைசேரி சூத்திர மனு 9 லட்சம் கோய் இடப அசுப காத்த சிங்க சாத்திர சுவான மாச்ச பார்க்க விலங்கு 10 லட்சம் பன்னகாதி முதலான நிலத்தில் ஊர்வன 10 லட்சம் மகா திமிங்கல குருமாக நீர் வாழ்வன 10 லட்சம் கற்பக மாந்தாரா பாரஜகத்திலே நாரிகளத்தால் யசோத்தவரிச்சும் மகாமெரு சித்திரகுடம் சப்தகுடம் ஆகிய பர்வதங்களும் 18 லட்சம். இந்த 84 ஜீவராசியில் படைப்பது யாரு? எங்க அப்பா. உலகத்திலே ஜீவராசியில் படைத்தார். ஆனால் மனிதர்கள் எப்படி படைக்கிறார்? ஒரு மனிதன் எப்படி வயிற்றுக்குள்ள உள்ளவன, எப்படி
வெளியில வந்தான், எப்படி வாழ்ந்தான், எப்படி கடைசியில மடிந்தான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதற்கு ஒரு காரணம் சொல்லி வைக்கிறார். உடற்குற்று வண்ணத்திலே பாருங்களேன், ஒரு மனமாது ஒரு மனமாகி இன்ப சுகந்தர் அன்பு பொருந்தி உணர்வு கிளங்கி ஒழுகிய உந்து வீறு சுரோன மீது கலந்து பணியில் ஓர்வாதி சிறுதினி மாது பண்டில் வந்து புகுந்து திரண்டு பத்தும வரம்பு கபடம் தன்று பார்வை மெய் வாய் செவி கல் என்ற உருவமாகி உயிர் வளமாது 9 நிறைந்து மடந்த யுதர மகன்று புவியில் விழுந்து யோகுமாரம் நாள் மறிந்து மகிழி சென்னை தரவணை யாரி மண்பட உந்தி உதேந்து கவிழ்ந்து மடமை கொங்கை அமுதம் அறிந்து ஓரறிவு ஈரறிவு ஆகிய வளர்ந்து ஒளி நெகுரை தெல்வனவாறு வந்து முகந்திர வந்து தவழ்ந்து மடியில் இருந்த மழலை மொழிந்து வாவரு போவனை நாமும் விளம்பு உடைமணி யாடு இறைவடமாடு உண்பவ தின்போர் தங்கோடு உண்டு தெருவில் இருந்து புழுதி அலைந்து தேடிய பாலம் ஓடி நடந்து 5 வயதாகி விளையாடி உயர் தரஞான குருவோ தேசே முத்தமிழின் கலை இறையும் கண்டு வளர்வரை என்று வந்து மயிர் முடிது 60 நீங்க வண்டமிழ் தண்டனை கொண்டே முனைந்து போகதர் கூடி வணங்க அத்தல சுரூப பணிமுட மோக மங்கீர் கண்டு மறந்து திரண்டு வலிய வரைந்து சுழிய வரைந்து மாமையில் போலவர் போவது என்று ஓர்பிடி நீர் முழாத உடம்பை நம்ப வழிய நீ யாருமை என்று ஒரு மனிதன் இப்படித்தான் பிறக்கிறார், இப்படித்தான் வளர்கிறார், இப்படித்தான் வாழ்ந்தார். எடுத்துக்காட்டாக திகழ்வது யார்? எல்லாத்தையும் படைக்கிறார், உலகத்தையும் தெரியாம படைச்சிட்டார். ஊத்துக்குழியிலே மண்ணை எடுத்து செய்து வாய்த்த உயவனார் வெண்டு மாண்டம் வரை ஓட்டுக்காதின் ஆடா பாம்பை 2 வரி தானேயா சொன்னேன்றீங்க? பத்தியம் ஒரு வரி சொல்லி முடிச்சிருக்கேன். போதும், ஒரு வரைக்கும் இங்க கிழிஞ்சது. ஒரு நேரத்திலே கிழிவதை தப்பதற்கு மிகப்பெரிய ஒரு மாதிரி இது. ஏன்னா சபையிலே ஒருவன் நிற்கிறான் என்றால் வாய்களே பேசுகிறோம் என்று சொல்கிறோம். பேசு தமிழுக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், தமிழ் தவறு தான் செய்யணும். போதும் நீ எதை சொல்றான்? ஒரு மனிதன் போதும் என்பது அடியும் உணவையும் தான் போதும் என்கிறான். வேற எதையும் போதும் என்று சொல்வது கிடையாது. நிப்பாட்டினல்ல, யார் நிப்பாட்டினது? தண்ணீரை லிங்கமாக நிப்பாட்டுகிறாள் ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி தண்ணியை லிங்கமா நிப்பாட்ட முடியுமா? அதை செய்வ சக்தி, அதற்கு பெருமை இருக்குது என்பது. எனக்கு வாய் வலிக்குது. வாய் யாருக்கு இருந்தது? வாய் வயிற்றுல கபந்தன் என்பவனுக்கு தலை என்பது கிடையாது, வாய் இருந்தது. அந்த வாய் எங்கே இருந்தது? வயிற்றிலே இருந்தது. தலை என்பது கிடையாது, வயிற்றிலே வாய் இருந்தது. ராமாயணத்துல ராமர் உங்களுக்கு பேச தெரியுமா? தெரியாம யார் வந்ததுயா? மாரீசன் தான் மாயமானாக வருகிறான். ராமன் துரத்தி செல்கிறான், ராவணேஸ்வரன் சிறையிட்டு செல்கிறான். அப்ப தெரியாம வந்த காரணத்தினால்தான் ராமாயணத்துல மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்காரு. பிரச்சனை தான் என்ன வந்ததுல பிரச்சனை? மகாபாரதத்திலே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் வந்தது பிரச்சனை. ராமாயணத்துல ராவணனுக்கு ராமனுக்கும் பிரச்சனை வந்தது. கந்த புராணத்துல கொலை விழுக போகுது. கொலைன்னா என்னையா? கொலையும் செய்வாள் பத்தினி. 11 ருத்ரர்கள். அந்த 11 ருத்ரர்கள் யாரு? பிரம்மனுடைய உடம்புல தோன்றியவர் தானே. அப்படி தோன்றப்பட்டதுனாலதான் பிரம்மனுக்கு துணையா இருந்தாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்படி பிரம்மன் இறக்கிறார். பிரம்மன் ஐயோ யாரியா ஐயோ? ஐயோனா யமனுக்கு பக்கத்துல இருக்கவன். இன்னைக்கு ஐயோங்கிற வார்த்தை யாருமே பயன்படுத்தக்கூடாது. அதனால ஐயோங்கிற வார்த்தை நேரம். எந்த நேரம்? ஒரு மனிதனுக்கு மனிதன் பிறப்பது ஒரு நேரம், பருவம் அடைவது ஒரு நேரம், திருமணம் அடைவது ஒரு நேரம், இறப்பது ஒரு நேரம். 4 நேரம் ஆண்டவன் யார்? யாது உலகிலே அந்த உலகத்தை ஆண்டவன். ஏன்னா தெய்வங்கள் என்பவன். ஏன்னா உட்கார்ந்த அவசியம் யாரு? வான்மீகி. ராமாயணத்துல அவன் உட்கார்ந்த அவசியம் இடுப்புல கை வச்சா யாரு? கூனி. ராமாயணத்துல கூனி சூழ்ச்சி செய்தனால்தான் அந்த பின்ன கையை கட்டியிருந்தேன். கார்த்தவரி அர்ஜுன் 1000 கரங்களுக்கு நெஞ்சில் அடக்கினாயா? மகாலட்சுமி மகாவிஷ்ணு இதய தாமல் அடக்கின. கீழே இருப்பது லிங்கம். நெஞ்சில வைக்கிற மாட்டேங்கிற, குஞ்சில வைக்கிற மாட்டேங்கிற. குஞ்சுனா என்ன? காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்கள். என் குஞ்சு கருப்பு குஞ்சு தான். கருப்புனா அந்த உலகத்துல எதையெல்லாம் கொடுக்க தெரியுமாயா? கற்ப பையன் உள்ளே இருக்கும் பொழுது மனிதன் பிறக்கவில் இருப்பது கருப்பு. நெஞ்சு. அந்த நெஞ்சில எதையெல்லாம் அடக்கணும் என்பதற்கு எடுத்துக்காட்ட திகழ்வது இரக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு. கிரகம் பிடிச்சு ஆட்டுது போல இருக்கு. கிரகங்கள் என்பது யாரியா? நவக்கிரகங்கள். அந்த நவக்கிரகங்களையும் தனித்தனியா திருப்பி வச்சவனை இடைக்காடன் விசப்பாலை கொடுக்கிறேன். அப்படி கொடுத்தனால மயங்கி விடுகிறார்கள் கிரகங்கள். மயங்கி விழுந்த கிரகங்கள் தான் தண்ணீரும் காவிரியை தார்வேந்தன் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமே என்று சொன்னார்கள். தண்ணீருக்கு பெருமை இருக்கு. அந்த தண்ணீருக்கு வெந்நீருக்கு பெருமை இருக்கு. அந்த வெந்நீருக்கு பெருமை. ஒரு மணக்கு தானே தண்ணி குடிச்ச, தண்ணி கூட குடிக்கப்படாதாயா? என்னையா உனக்கு இந்த கொடுமை? இல்ல தண்ணி என்பது பேசுறதுனா நீ குடிக்கிறது நீங்களா இருக்க கூடாதுல்ல. ஏன்னா பேசிக்கிட்டு இருக்க குடிக்கலாம். அப்ப நீங்க தண்ணி குடிக்கணும், நான் பேசாம இருக்கேன். இல்ல பரவாயில்ல. எப்ப நீங்க வாய் விட்டு கேட்டீங்க நீங்க தண்ணி குடிக்கல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தண்ணி குடிக்கிறது இல்ல பரவாயில்ல. ராவா நீங்க காற்றை பிச்சுக்கோங்க. பிராணம் ரபானம் வியானம் உதானம் சவானம் நாகன் கிரி. அந்த காத்துக்கெல்லாம் நான் தேர முடியாது. ஒரு மடக்கு தண்ணி குடிங்க. என்ன கீழே கடிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஐயா?
இந்த பழக்க புத்தி உங்களை விட்டு போக மாட்டேங்குது. இப்போ ஐயா தண்ணி மேலேருந்து வரும்யா, மேலே வாய் வச்சு குடிக்கணும், கீழே வச்சு குடிக்கப்படாது. ஓட்டை தெரியாமல் திடீர்னீங்க போல இருக்கு. ஓட்டை இந்த இருக்கு. ஏப்பா தொக்கு எடுக்கிறியாப்பா? அறிவேனா அறிவேனா எதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு? எதுக்கு அறிவு? முண்டா முண்டா முண்டா. யார் முண்டா? நானா? ஏய், முனிவரில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். கமெண்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இருக்கேன். தூக்குவாடி மாதிரி இருக்கேன். இந்த கமெண்டத்தில் இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை, இங்கே பாரு. இதில் தண்ணி ஊற்றுவோம், இதில் தான் குடிப்போம். இதில் தண்ணி ஊற்றுற வழியா யாரும் வாய் வச்சு குடிக்கிறது இல்லை. வாய் வச்சு குடிக்கிற வழியா தண்ணீர் ஊற்றுவது இல்லை. இது ஊற்றும் வழி, இது குடிக்கும் வழி. இதில் ஒரு ஓட்டை தான் இருக்கிறது. இதில் எப்படி ஊற்றி இதிலே நான் குடிப்பது? நீங்கள் கேட்பது நியாயம். அந்த கம்மண்டனா பத்மினி அம்மா கம்மண்டனம், அதில் 2 ஓட்டை இருக்கும். இது நயன்தாரா கம்மண்டனம், ஒரு ஓட்டை தான் இருக்கும். இதில் வாயை வச்சு மட்டும் குடிங்க. இன்னொரு ஓட்டைக்கு நான் செய்ய முடியாது. குடிச்சு பார்த்தா தானே தெரியும். ஒரு மடக்கு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. தொண்டை வலிக்க போகுது. இப்படிலாம் தேடப்படாது. இதுல இருந்து தான் தண்ணி வரும். குடிங்க. தண்ணி குடிக்கும் போதாவது பேச. என்ன வாயில துப்பி வாயிலே கொடுக்குற? எப்பா வேணாப்பா, தெரியாம தண்ணியை கொடுத்து விட்டேன். தண்ணியை கொடுத்ததும் போது ஏன் மூஞ்சில துப்புறீங்களப்பா? வேணாப்பா, வேணாம், தண்ணி வேணாம், தண்ணி வேணாம் ஐயா. எவ்வளவு தெளிவா இந்த தண்ணி வேணாப்பா. கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டீங்களே, குடிக்கிற மாதிரி குடிச்சுட்டு ஏன் வாயில துப்புறீங்களே? தண்ணி துப்புனா அந்த தண்ணியை மறுபடியும் கொடுங்கோ. எந்த தண்ணிய? உங்க வாயில துப்புன தண்ணி எங்க? கீழே தான் துப்பிட்டேனே. நாக்கு எதை? ஏப்பா தண்ணியை போய் நான் எப்படியா நக்குறது? சும்மா என்னால முடியலப்பா. முடியாமல் சிவபெருமானை சுற்றி வந்தான் பிரிங்க முடியவனாகப்பட்டவன். உடம்பிலே சக்திகளை இழந்தான். மறுபடியுமா? எப்பதான் முடிவுக்கு வர? சரிப்பா, கதையை ஆரம்பிப்பா. இப்போ இதுக்கு நேரம் கதையை ஆரம்பிக்கலையா? அப்போ மக்கள் என்ன நினைக்க போறாங்க? கதையை ஆரம்பிப்போமா? அவள வந்து பிரம்மா இதையெல்லாம் படிக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தேடக்கூடிய 4 நிர்வகித்துடன் மறுபடியும் என்னால கேனத்துக்கு வாயில தண்ணியை வாங்க முடியாது. என்பே நாரதர், தந்தை பிரம்மா, தாய் கலிவாணி, பாட்ட மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி. சரி, இவ்வளவு நேரம் நீங்கள் என்னை பற்றி கேட்டீர்கள். உங்களை பற்றி ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். தாராளமா. சரி, நீங்க யாரு? எனது பெயர் வீரத்தேவன். அறிவட்ட முட்டாப்பளை. தாங்கள் பெயர் என்ன என்று கேட்டால் தான் உங்கள் பெயரை சொல்ல வேண்டும். நீங்கள் யார் என்று கேட்டிருக்கிறேன். எவ்வளவு பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. நீங்க யாரு? ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் ஒரு காவலாளி. திருட்டு நாய். ஏய், நீ என்ன வேலை பார்க்குறேன்டா நீ காவல் பார்க்குறேன்னு சொன்ன. நீ நான் கேட்டது நீ யாருன்னு கேட்டுங்க. நான் ஒரு மனிதன். அடா கேன பயல. என்னமோ சொல்ல வந்தியா? கேன பயல. கேன பயல. இந்த சாமி லோக்கல் சாமியா இருக்கும் போல இருக்கப்பா. நீ யாருன்னு கேட்டா அதுக்கு மட்டும் பேசி பேரா. எங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கு நான் புள்ள. ஏண்டா முட்டா முட்டா பயல. நீங்க தான் முட்டா பயல. முட்டா பயல. உங்க அப்பா அம்மா யாரு? யாருக்கு பிறந்த நேக்கல? நீ யாருன்னு கேட்டிருக்கேன். நான் ஒரு ஆத்மா. கேன குப்பை பயல வந்தியா? குப்பை கேன குப்பையா? என்னமோ சொல்ல வந்தியா? அப்புறம் முடிக்கிட்டியா? யாருன்னு சொல்ற? தெரியலப்பா. தெரியாம என்னத்துக்கு வந்த நீ? நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க. உங்க அப்பா யாரு? எங்க ஆத்தாளுக்கு புருஷன். அருமையான பதில். உங்க அம்மா யாரு? எங்க அப்பனுக்கு கொண்டாட்டி. யாரும் அறிந்து கொள்ள முடியாத விஷயம். அவர் ரெண்டுக்கு நீ என்ன வேணும்? புள்ள வேணும். சந்தேகப்படக்கூடிய விஷயம். சந்தேகமா? நீ உங்க அப்பா உங்க அம்மாக்கு என்ன வேணும்? என்னது? நீ உங்க அப்பா உங்க அம்மாக்கு என்ன வேணும்? கொஞ்சம் தெளிவா பொறுமையா கேளுங்க. நீயும் உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? எங்க அப்பா வந்து எங்க ஆத்தாளுக்கு புருஷன், எங்க ஆத்தாளுக்கு நான் புள்ள. நீ உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? ஐயோ, எங்க அப்பனுக்கு வந்து எங்க ஆத்தா பொண்டாட்டி, எங்க ஆத்தாளுக்கு நான் புள்ள. உங்க அப்பாவுடைய அப்பாவும் உங்க அம்மாவுடைய அப்பாவும் நீ உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? பெரிய குழப்பவாதியா இருக்குமே அண்ணே. இவ்வளவு நேரம் உட்காந்து வீடியோ இடத்துல வந்து எதுக்கு பதில் சொல்லிட்டு போய் உட்காருன்னு என்ன கேட்டியா? சுருக்கமா கேட்கவா? கேளுங்க. ஓ மகே முண்டாட்டுடைய மாமியா மகபுருஷனோட குழுந்தியா மையம் உனக்கு என்னடா வேணும்? ஓ மகே முண்டாட்டுடைய மாமியா மகபுருஷனோட குழுந்தியா மையம் உனக்கு என்னடா வேணும்? மக பொண்டாட்டி மாமியா மக பொண்டாட்டி மாமியா. ஆமா, அவுத்து போட்டு மக பொண்டாட்டி மாமியா. மக பொண்டாட்டி மாமியா. மக பொண்டாட்டி மாமியா.
ஆளக்கானா மாப்பிள்ள உன் மகிம் கொண்டாட்டிய மாம் மொரட்டு லூசா இருக்கும் போல இருக்கப்பா. ஏண்டா என்னதே இருந்தாலும் பப்புன மிஞ்சனா ஐயோ அவர் என்ன சொல்ல வந்தாரு? நீங்க எவ்வளவு கோவப்படக்கூடாது. நாரதரை டம்மு டம்முன்னு அடிக்கிறீங்கன்னா அங்க ஒண்ணுக்கு இருக்கு அங்கே அடிச்சது இல்லடா. நல்லா இருக்கடா ஆளு. நீங்க அப்படியே சும்மா பொய்யாடியே அடிப்பீங்க. ஐயா அவன் என்ன கொல்ல வாக்குற ஐயா. அவன் என்ன கொல்ல வாக்குறியா? ஏன்னா ஐயா நீங்க கொலை கேஸ்ல உள்ள போயிருவீங்க. அடிக்கிற மாதிரி நடிப்பீங்களா அவர் அடிக்கிற மாதிரி அழுவாரா? ஐயா அவன் என்ன கொல்ல வாக்குற ஐயா. நீங்க கொலை கேஸ்ல உள்ள போயிருவீங்க. ஐயா நல்லா இருப்பீங்க நீங்க போங்க. இல்ல இல்ல நீங்க பரவாயில்லை போய் பப்புன்னு சூப்பர்ரா. காலையில உன் சாமான என்ன என்னன்னு கேக்குறேன். என்னடா அப்படி சொல்லாதடா. ஐயா நீங்க போங்கயா. இந்த ஆல்ரவுண்டர் மைக்க மட்டும் அண்ணே, இந்த ஆல்ரவுண்டர் மைக்க மட்டும் கொஞ்சம் அமத்து. நான் உள்ள போற வரைக்கும் இந்த மைக்க போடாத. வாடம்மா. பப்புன்னு சூப்பர்ரா. ஐயா